கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து நாம் களிகூற கடவோம். இந்த நாள் நல்ல ஆண்டவரை துதித்து வேதத்தை தியானித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் நமக்கு முடிய பண்ணுவாராக. என் அன்புக்குரியவர்களை, இந்த நாள் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே ஜனங்களை, சீசர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், உனக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அது இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நானே உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே ஒளி தேவனுடைய பிள்ளைகளுக்குள் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்குள் வந்திருக்கிறது. அதாவது குட் கேரக்டர்ஸ். ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் எது என்றால் நல்ல குணாதிசயங்கள். நாம் பிறக்கும் போது எல்லாரும் நல்லவர்களாகவே பிறக்கிறோம். வளர்ந்து வர வர நமக்குள்ள பாவம் அதிகமாய் உள்ளே வருகிறதுனால தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள இல்லாத இருள் நம்மளை பற்றி கொள்ளுகிறது. ஆனால் இயேசுவினிடத்துல இருள் பற்றி கொள்ளவில்லை. அதே போல இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவரை உயர்த்தி அவரை தெய்வமாய் வழிபடுகிற பிள்ளைகளுக்குள்ளும் இருள் பிரவேசிக்க கூடாது என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, உனக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்கிறது. நீ என்னுடைய மகன், என்னுடைய சீசன், என்னுடைய சிநேகிதன். உன்னை பார்க்கும் பொழுது எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டும். கேரக்டர்ஸ். என் அன்புக்குரியவர்களே, அந்த கேரக்டர் இருளாக கூடாது. ஒரு நேரத்தில் அவங்க ரொம்ப நல்லவங்க, இப்போ ஏன் தான் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரியல, அப்படி சொல்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நம்ம எப்பவுமே நல்ல மரமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் எப்படி பிரதர் நடக்கும்? இயேசு சொல்லியிருக்கிறாரே, அதுக்கு தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது, யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, என்ன செய்யணும் என்பதை இயேசு கிறிஸ்து அழகாக அந்த வேத புஸ்தகத்தில் அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் சேருகிற பிள்ளைகள் இதை வாசிக்கும் போதுதான் நாம் இருள இருந்து இருளுக்குள்ள போகாம தப்பித்துக் கொள்வோம். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக கூடாது. உனக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த பிரைட்னஸ், ஜனங்கள் உங்களை பார்ப்பாங்க. பாருங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்களும் நானும் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நம்மளை பார்ப்பாங்க. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க உண்மையை பேசுவாங்க, இவங்க நீதியை செய்வாங்க, சாட்சிகள் இருக்கிறது. அதை இருளாகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கணும், ஃபேமிலிக்குள்ள இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இருக்கணும், சகோதரருக்குள்ள இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அப்படி இருந்துட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் மகிமைப்படுவார், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்ப பாருங்க, நம்ம வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயங்கள், நல்ல சுவாபங்கள், செய்கிற குணங்கள், உதவி செய்கிற எண்ணங்கள் இல்லையா, இதெல்லாம் நம்மளை விட்டு போகாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிறார். எச்சரிக்கையா இருப்போமா? இனி கவனமா இருப்போமா? இல்லையா? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது, அது கெட்ட கனி தான் கொடுக்கும். அதனாலதான் ஆண்டவர் அதை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில வெளிச்சம்னு சொன்னா அது நீங்க தான். உங்களை சுமந்து செல்லுகிற ஒரு கழுதையாய் நீர் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். உங்ககிட்ட இருக்கிற அந்த சுவாபங்கள்லாம் எங்க வாழ்க்கை அப்படியே செயல்படட்டும் சுவாமி. நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறேன். இதனால எங்களுக்கு ஆசீர்வதித்து தான். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இதனால் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.